நாராயணீயம் 17வது தசகம் விளக்க உரை. துருவ சரித்திரம். சரித்திரங்களுள் துருவனுடைய சரித்திரம் மிகச் சிறந்தது. இந்த சரித்திரம் விஷ்ணு புராணம், லிங்க புராணம், ஹரிபக்தி சுதோதயம் முதலிய பல கிரந்தங்களில் விஸ்தாரமாக காணப்படுகின்றது. நாராயணீயத்தில் ஸ்ரீ நாராயண நம்பூதிரியோவனில் அவ்வளவு சாரத்தையும் பக்தி பிரவாகத்துடன் 11 ஸ்லோகங்களில் கூறியிருப்பது மிக அற்புதமாகும். துருவ சரித்திரம் நடந்ததை நேரில் பார்ப்பது போலவே எழுதியிருக்கிறார். ஸ்லோகம் 1. ஸ்வயம்புவ மனுவிற்கு 3 பெண்களும் 2 பிள்ளைகளும் இருந்தார்கள். அதில் ஒரு புத்திரனுக்கு உத்தானபாதன் என்று பெயர். இந்த உத்தானபாதன் என்ற அரசனுக்கு சுனீதி, சுருச்சி என்ற 2 மனைவிகள் இருந்தார்கள். சுனீதி மூத்த மனைவி, சுருச்சி இளையவள். அரசனுக்கு இளையவளிடத்திலேயே அதிக அன்பு. இளையாளிடத்தில் உள்ள அன்பினாலும் இளையாளின் வார்த்தைகளை கேட்பதாலும் முதல் மனைவியை நிராகரித்து ஜீவனத்துக்கு கூட கொடுக்காமல் கதியில்லாமல் செய்து காட்டிற்கு அனுப்பிவிட்டான். சுனீதியானவள் தனது குழந்தை துருவனுடன், ஹே குருவாயூரப்பா, உன்னை சரணமாக அடைந்தாளாமே, நீ அவளை ரட்சித்தாயாமே என்று நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என்று தலையை ஆட்டினாராம். ஸ்லோகம் 2. 5 வயதான துருவன் அரசனை தன் பிதா என்று அறிந்து கொண்டான். ஒரு சமயம் அரசன் தன் மடியில் இளையாளான சுருச்சியின் புத்திரனை எடுத்து வைத்துக் கொண்டு சீராட்டினான். அதை கண்ட சுனீதியின் பிள்ளையான துருவன் தானும் அரசனின் மடியில் ஏறி உட்கார்ந்து கொள்ள ஆசை கொண்டான். இளையாளான சுருச்சி அக்குழந்தையை மிக வேகமாய் இழுத்து தள்ளினாள். இப்படி அவள் செய்ததற்கு காரணம் சுனீதியின் இடத்தில் அவளுக்குள்ள அசூயையே ஆகும். ஹே குருவாயூரப்பா, உன்னை பஜிக்காதவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அசூயை முதலிய கெட்ட குணங்களை போக்கிக் கொள்ள முடியாதல்லவா என்று நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என்று தலையை ஆட்டினாராம். ஸ்லோகம் 3. ஹே குருவாயூரப்பா, தங்களது மாயையினால் தகப்பனாரான அரசன் இளையாளான சுருச்சிக்கு உட்பட்டு தனது மடியேறின குழந்தை துருவனை மடியில் எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை. அரசன் பார்த்து கொண்டிருக்கும் போதே குழந்தையான துருவனை சுருச்சி கெட்ட சொற்களை கொண்டு புண்படுத்தினாள். அவ்வாறு அதட்டப்பட்ட துருவனும் வெகு தூரத்தில் காட்டில் வசித்து வந்த தாயிடம் சென்றான். இளையால் சொன்ன சொற்களை கேட்டு மிகுந்த துக்கத்தை அடைந்த தாயான சுனீதியும், மனிதர்களுக்கு கஷ்டம் வருவதற்கு காரணம் ஜன்மாந்திரத்தில் செய்யப்பட்ட கர்மவினையே ஆகும் என்றும், அதை நன்கு போக்கிக் கொள்வதற்கு தங்களது சரணத்தையே சரணமாக அடைய வேண்டும் என்றும் தனது குழந்தையான துருவனுக்கு உபதேசித்தாலாமே என்று நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என்று தலையே ஆட்டினாராம். ஸ்லோகம் 4. தாயான சுனீதி உனது சரணோபாசனத்தை உபதேசித்தாள். அதை கேட்டு 5 வயது குழந்தையான துருவனும் தங்களை ஆராதிப்பதென்று நிச்சயித்தான். பட்டணத்தை விட்டு வெளியேறி நடுக்காட்டிற்கு சென்றான். இளைய தாயார் சொன்ன சொற்களை பொறுக்காமல் ரோஷத்தோடு புறப்பட்டான். தங்களுடைய அனுகிரகத்தால் நாரத மகரிஷியின் சந்தர்சனம் கிடைத்தது. அவரிடத்தில் தன் குறைகளை சொன்னான். மகரிஷியும் துவாதசாட்சர மகா மந்திரத்தையும் தங்களை உபாசிக்க வேண்டிய முறையையும் தங்கள் ஸ்வரூபத்தையும் நன்கு உபதேசித்தார். அந்த உபதேசத்தை பெற்ற துருவன் யமுனா நதி தீரத்தில் உள்ள மதுவனம் என்ற பெரிய காட்டில் தங்களை ஆராதித்தானாமே என்று கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என்று தலையை ஆட்டினாராம். ஸ்லோகம் 5. ஹே குருவாயூரப்பா, உத்தானபாத மகாராஜா இளையாள் பேச்சை கேட்டு குழந்தையை அனாதரவு செய்ததை குறித்து மிக வருந்தினான். ஸ்ரீ நாரத மகரிஷி அரசனின் துக்கத்தை போக்க வேண்டி பட்டணம் சென்றார். குழந்தையான துருவன் தங்களுடைய பிரசாதத்தை பரிபூரணமாய் அடையப் போகிறான் என்று அரசனிடம் சொன்னார். தங்களுடைய பிரசாதம் கிடைக்கப் போவதை அறிந்த அரசனும் சமாதானம் அடைந்தான். குழந்தை துருவனும் மனதை தங்களிடத்தில் அர்ப்பணம் செய்து ஒவ்வொரு மாதத்திலும் முறையே ஆகாரத்தை குறைத்து 5 மாதங்கள் கடினமான தவத்தை செய்தானாமே என்று நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என்று தலையை ஆட்டினாராம்.
ஸ்லோகம் 6. துருவனுக்கு ஸ்ரீ பகவத் தர்சனம் கிடைத்ததை வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, துருவனுடைய கடுமையான தவத்தினால் எல்லா திக்குகளிலும் உள்ள பிராணி வர்க்கங்கள் மூச்சுவிட முடியாமல் தவித்தார்கள். அப்போது தேவர்கள் ஸ்ரீ வைகுண்டம் சென்று தங்களிடத்தில் முறையிட்டார்களாம். தாங்கள் தேவர்களிடத்திலும் பக்தனான துருவனிடத்திலும் கருணை அடைந்தீர். தங்களுடைய மங்கள விக்கிரகத்தை ஹிருதயத்தில் துருவன் தியானம் செய்தான். அந்த தியானத்தினால் ஆனந்த ரசத்தில் துருவன் மூழ்கிவிட்டான். அந்த சமயத்தில் அவனது முன்னிலையில் அவன் ஹிருதயத்தில் பார்க்கப்பட்ட திவ்ய ரூபத்துடன் கருடன் மீது ஏறியவராய் தரிசனம் கொடுத்தீராமே என்று நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பன் ஆம் என்று தலையை ஆட்டினாராம். ஸ்லோகம் 7. ஸ்ரீ பகவான் துருவனின் கன்னத்தில் தொடல். தங்களை தரிசித்ததனால் ஏற்பட்ட ஆனந்த பிரவாகத்தினால் துருவன் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி போனான். தங்களுடைய ரூபமாகிற ரசாயனத்தில் கண்களால் பார்த்து மூழ்கினான். பிறகு தங்களை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினான். அதை தாங்கள் அறிந்து அளவற்ற அன்பினால் அவனுடைய கன்னத்தை தங்கள் பாஞ்சஜன்ய சங்கத்தினால் தொட்டது உண்மைதானாகே குருவாயூரப்பா என்று நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பன் ஆம் என்று தலையை ஆட்டினாராம். ஸ்லோகம் 8. துருவன் வெகு காலம் ராஜ்யம் ஆண்டது. ஹே குருவாயூரப்பா, வேதமயமான சங்கினால் ஸ்ரீ பகவானான தாங்கள் தொட்டவுடன் ஞானோதயம் உண்டாகி துருவனுக்கு அஞ்ஞானம் விலகிவிட்டது. பகவானான தங்களை நன்கு ஸ்தோத்திரம் செய்தான். தபஸிற்கு வரும் பொழுது ராஜ்யத்தை கோரி வந்தான். அதை உணர்ந்து 36,000 வருஷம் ராஜ்யத்தை ஆளவும் சகல சுகத்தை அனுபவிக்கவும் துருவனுக்கு அனுகிரகித்தீர். மறுபடியும் திரும்புதல் அற்ற சப்தரிஷி மண்டலத்திற்கு மேற்பட்டதான ஸ்தானத்தை ஹே துருவா நீ அடைவாய் என்று அனுகிரகித்தீராமே என்று நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என்று தலையை ஆட்டினாராம். ஸ்லோகம் 9. உத்தானபாதன் காடு செல்லுதல். பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் துருவனுக்கு இளைய தாயாரால் ஏற்பட்ட கஷ்டங்களையும் தாயான சுனீதி அம்மாள் அவற்றை போக்கிக் கொள்ள பகவத் சரணத்தை உபாசிக்க சொன்னதையும் நடுவழியில் நாரத மகரிஷி மந்திரோபதேசம் செய்த வைபவத்தையும் ஸ்ரீ பகவான் வைகுண்டத்திலிருந்து நேரில் வந்து அனுகிரகித்ததையும் துருவனை பார்த்ததும் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். ஸ்லோகம் 10. சுருச்சிக்கும் உத்தமனுக்கும் ஏற்பட்ட முடிவு. உத்தானபாதன் தவத்திற்காக காடு சென்றதும் துருவசுவாமி ராஜ்யம் ஆண்டு வந்தார். இளைய தாயின் பிள்ளையான உத்தமன் காட்டிற்கு வேட்டையாட சென்றான். குபேரனின் வேலைக்காரனான யக்ஷன் உத்தமனை காட்டில் கொன்று விட்டான். அவனை தேடிக்கொண்டு தாய் சுருச்சி காடு சென்றபோது காட்டு தீயினால் கொல்லப்பட்டாள். தனது தம்பி யக்ஷனால் கொல்லப்பட்டதை அறிந்த துருவன் காடு சென்று யக்ஷர்களுடன் யுத்தம் செய்தார். இதை அறிந்த துருவனின் பாட்டனாரான மனு துருவனிடம் வந்தார். ஒரு யக்ஷன் செய்த குற்றத்திற்காக பல யக்ஷர்களை கொல்வது விவேகியான உனக்கு சரியில்லை என்று மனு துருவனுக்கு உபதேசித்தார். அதை கேட்ட துருவன் யுத்தத்தை உடனே நிறுத்திவிட்டார். யுத்தம் நின்று விட்டதை அறிந்த யக்ஷாதிபதி குபேரன் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்து துருவனிடம் வந்தார். தான் தேவன் ஆகையால் துருவனை அனுகிரகித்து வரன் கொடுக்க முன்வந்தார். அப்பொழுது துருவன் ஸ்ரீ பகவானாகிய தங்களிடத்தில் பக்தி இருந்த போதிலும் அது என்றும் சலிக்காமல் திருடமாக இருக்க வேண்டும் என்று குபேரனிடம் பிரார்த்தித்தானாமே என்று நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என்று தலையை ஆட்டினாராம். ஸ்லோகம் 11. துருவன் துருவபதம் செல்லுதல். துருவன் 36,000 வருஷம் ராஜ்யம் ஆண்ட பிறகு ஸ்ரீ வைகுண்டத்தில் வசிக்கும் தங்கள் பார்ஷதர்களான சுனந்த நந்தர்கள் திவ்ய விமானத்தை கொண்டு வந்து துருவனை அழைத்து போனார்களாமே. இந்த துருவனும் தாயுடன் ஆனந்தத்தை அடைந்து கொண்டு துருவபதத்தில் இன்றும் வசிக்கிறானாமே என்று நம்பூதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என்று தலையை ஆட்டினாராம். இம்மாதிரி பக்தர்களை காப்பதில் ஆவல் கொண்ட ஹே குருவாயூரப்பா, என்னிடத்தில் உள்ள பல ரோகங்களை தாங்கள் போக்கி காக்க வேண்டும் என்று ஸ்ரீ குருவாயூரப்பனை நமஸ்கரித்தார்.
ஸ்ரீ பகவானிடத்தில் சென்றவர்களுக்கு துக்கமே கிடையாது என்றதையும் நம்பூதிரி குறிப்பிடுகிறார். இதனால் பத்ரிகாசிரமம் செல்லும் பக்தர்கள் அங்கு சற்று நேரமாவது துருவனை போல ஆசன ஜெயத்தை அடைந்து பிராணாயாமாதிகளை செய்து ஸ்ரீ பகவானை தியானம் செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும். இப்படியாக துருவனின் சரித்திரத்தை ஸ்ரீ நாராயண நம்பூதிரி சொல்லி முடித்தார். ஸ்ரீ ஹரே நமக. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.